தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 45வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. அழகான ஒரு வேத வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், யோசுவாவின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதான கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற அந்த காரியத்தை தேவன் யோசுவாவை கொண்டு செய்கிறதை பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பலவிதமான யுத்தங்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. யோசுவா ஏராளம் ராஜாக்களை ஜெயித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நேரம் எடுத்து யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களை யோசுவா மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் யுத்தம் செய்து அந்த தேசத்தை எல்லாம் கையகப்படுத்தி அந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற பணியை யோசுவா நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். நம்ம வாசித்து கேட்ட வசனத்தில் இந்த தேசத்தை எல்லாம் தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று முன்கூட்டியே தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருந்தார், ஈசாக்குக்கு சொல்லியிருந்தார், யாக்கோபுக்கு சொல்லியிருந்தார், இன்னும் மோசேயினிடத்தில் சொல்லியிருந்தார். தலைமுறையாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு இந்த தேசத்தை வாக்குத்தத்தமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லி வந்த தேவன் கடைசியில் யோசுவாவை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அதை நம்ம வாசித்தோம். 45வது வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அல்லது என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், தேவனுடைய ஒரு வார்த்தைகளும் ஆமென் தவறி போவதில்லை, அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது
நம்ம எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது, என்ன உறுதி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை குறித்து உங்களுக்கு எதாகிலும் தெரியுமா? நீங்கள் என்றைக்காகிலும் சிந்தித்தது உண்டா? நாளைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்கும், நாளைக்கு எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் நடக்கும், இன்னென்ன காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து நிறைவேறும் என்று ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த கேள்விக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், என்னுடைய எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், நான் நல்லா இருக்கலாம் அல்லது கெட்டு போகலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு நிலையில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை ஏராளமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தேவனை அறியும் போது, ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனை, கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கும் போது அந்த மனிதனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசி என்ன சொல்கிறாரு? உன் எதிர்காலத்தில் இதையெல்லாம் நிறைவேற்றுவேன், உனக்கு இதையெல்லாம் நான் செய்வேன், உன்னை கொண்டு இந்தந்த காரியங்களெல்லாம் நான் கட்டளையிட்டு நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தேவனை பின்பற்றுகிற மனிதனுக்கு நிறைய வசனங்களை, வார்த்தைகளை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று வாழுகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இது மனுஷன் சொன்ன வார்த்தைகள் கிடையாது, அல்லது ஒரு பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ராஜா சொன்ன வார்த்தையும் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு பணக்காரர் செல்வந்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையெல்லாம் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கணுங்கிறதுக்கு எந்த உறுதியும் இல்லை. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒன்றை சொன்னார்னா அது நிச்சயமாக நடக்கும், அது நிச்சயமாக நிறைவேறும். எனவே தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை, நாளைய குறித்து ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு 10 வருடத்தை கழித்து ஒரு நம்பிக்கை, அப்புறம் அவங்க மரித்த பிறகும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல பிரகாசமான நித்திய வாழ்வையும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையிலும் தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் நம்பிக்கையே எனக்கு இல்லை, நாளை எனக்கு என்ன நடக்கப் போகுதோ பயமாக இருக்குது, என் எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்குது, என்னுடைய குடும்பத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, என் பிள்ளைகளை குறித்து நினச்சா பயமாக இருக்குது, அல்லது என் வாழ்க்கையை குறித்தே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு வாழ்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். நாளைய குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியது வராது. உங்கள் இருதயத்தில் தேவையில்லாத கலக்கங்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. உங்கள் நாளைய குறித்து உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப கலக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வேதத்தில் இன்னும் படித்து பார்க்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம், தன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அழகான ஒரு வேத வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதில் ஒன்றில் கூட அவர் தவறவே மாட்டார். அது சொன்னது எதுவானாலும் சரிதான். அந்த வார்த்தையை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரா? உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரா? நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்புகிறான் அப்படி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவரை நம்புகிறேன் அப்படி சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நீங்கள் எப்படி ஆண்டவரை நம்புறீங்க? நீங்கள் ஆண்டவரை நம்புவதற்கு அடையாளம் என்ன?
உங்கள் வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனுஷன் தேவனை நம்புகிறான் என்றால் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நம்புகிறான். அதுதான் தேவன் மேலே கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்காக நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் தம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் அவர் தன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அவர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை குறித்தும் எல்லாம் தெளிவாக இந்த வார்த்தையில் அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவன் அண்டைக்கு வரும்போது தேவன் உடனே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் அல்ல. அவர் முதலாவது அவர் அண்டைக்கு வருகிறவங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அது நிறைவேறும். அப்படி தான் வேதத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த நாட்களை செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. அவர் தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகலும் தவறி போகவே இல்லை. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நம்பி பாருங்கள், உங்கள்கிட்ட பேசுவார். மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை. மகனே, நான் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை நான் சுகமாக்குவேன். உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன். உன் வழிகளை நான் கோணல்களை எல்லாம் செம்மையாக்குவேன். உன்னை எதிர்காலங்களை பிரகாசமாக மாற்றுவேன். உனக்கு விரோதமாய் வருகிறவங்களை நான் மேற்கொள்வேன். எல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். சொல்லிட்டாரா? அந்த வார்த்தையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஏன் ஆண்டவர் நிறைவேற்றார் தெரியுமா? அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் ஏன் அதை நிறைவேற்றுகிறார் வாசிக்க கேட்கலாம். அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஏன் ஆண்டவர் நிறைவேற்றாரு? அவர் நீதி உள்ளவர். அவருடைய நீதி எதில் வெளிப்படுகிறது? ஆண்டவர் எதில் தம்முடைய நீதியை விளங்க பண்ணுறாரு? சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறதுல என் ஆண்டவர் நீதி உள்ளவர். அதுதான் ஆண்டவருடைய விசேஷம். யாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு இந்த கானானியர், ஏத்தியர் இவங்களை எல்லாரையும் அழிச்சு போடுவேன், அவங்கள எல்லாத்தையும் சந்ததிக்கு அவங்களுடைய தேசத்தையெல்லாம் அவன் கையில் கொடுப்பேன்னு சொல்லி வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீதி உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் அவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு தம்முடைய வசனத்தை தருவார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றுவதில் ஒரு சின்ன அணு அளவு கூட ஆண்டவர் விலகாமல் அப்படியே உறுதியாக நின்று உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். எதில் நீதி உள்ளவர்? சொன்னதை நிறைவேற்றுவதில் அவர் நீதி உள்ளவராக இருக்கு. நிறைய மனுஷர்கிட்ட பாருங்கள், இந்த நீதி இருக்காது. சொல்லுவாங்க, நான் உதவி செய்வேன், நான் உங்களுக்கு இது ஆதரவாக இருப்பேன், நான் நன்மை செய்வேன் என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நீதியில் நிலைக்க முடியாது. காரணம், அவங்க மனுஷர்கள். நம்முடைய தேவன் நீதி தவறாதவர், அதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை. எண்ணாம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சொன்னதை செய்வதற்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். காரணம் என்ன? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆண்டவருக்கு ஒரு குறுகின கை கிடையாது. அது சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு
அவருடைய கை தாராளமாக அவருடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா 33:3 நீங்கள் படிக்க முடியும். அவரால் செய்யக்கூடாது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர் 100% நிறைவேற்றுவார். அவருடைய கை குறுகவில்லை. அவரால் செய்யக்கூடாது எதுவுமே கிடையாது. சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை. அதே எண்ணாம புஸ்தகத்தில் 23:19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அழகாய் வசனத்தை கவனிங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரா? அப்புறம் நீங்கள் தைரியமாக வாழலாம். நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வியாதியை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளை அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்தில் எந்த சூழ்நிலை நீங்கள் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாலும் கலங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். என்ன பேசுவார்? எப்படி பேசுவார்? பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் கிடையாது. மனுஷன்தான் மாற்றி மாற்றி பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். உங்களுக்கு விரோதமாக பொய் சொல்லுவான். நீங்கள் இன்றைக்கி ஒன்றை சொல்லுவான், நாளைக்கு ஒன்றை சொல்லுவான். மனிதனுடைய வாயில் பொய் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வாயில் பொய் இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் இல்லை. மனம் மாற மாட்டார். சொல்லிட்டாரா அப்புறம் மனம் மாற மாட்டார். நீங்கள் சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை குறித்து மறந்தே போயிருந்திருப்பீங்க, ஆனால் கர்த்தர் ஞாபகம் வச்சுருப்பார். என் மகளே நான் உனக்கு சொன்னேனே, என் மகனே நான் உனக்கு சொன்னேனே. எத்தனை ஆண்டுகள் கழிஞ்சு போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்கும், சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை தான் யோசுவா காலத்தில் நிறைவேற்றினார். கானான் தேசத்தை தருவேன், அந்த தேசத்தில் இருக்கிற ஜாதிகளை எல்லாம் உங்கள் கையில் கொடுப்பேன், அந்த தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் நெகேமியா 9:8 நம்ம படித்தோமல்லவா. அந்த தேசத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன்னு ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்னார். ஆனால் ஆண்டவர் யோசுவாவின் காலத்தில் நிறைவேற்றினார். பல 100 வருஷங்களுக்கு பிறகு, பல 100 வருஷங்களுக்கு பிறகு சொன்னதை கர்த்தர் செய்தார். காரணம் என்ன? சொன்னது ஒரு ஆள்கிட்ட, ஆனால் நிறைவேறினது இன்னொரு ஆள்கிட்ட. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடியதை முன்கூட்டி சொல்கிறார் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்பினால் உங்களுக்கு சொன்னதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட நிறைவேற்றுவார். உங்களுக்கும் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியதை உங்களுக்கு நிறைவேற்றி உங்கள் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். அடுத்த தலைமுறை, தலைமுறை இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். சொன்னதை மறக்கவே மாட்டார். வருஷங்கள் ஓடலாம், அதை சொன்னதை கேட்டவங்கெல்லாம் மறித்து போயிடலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதை ஞாபகம் வச்சு, ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய கை குறுகவில்லை, அவர் நீதியின்படியே ஒரு வார்த்தை கூட தவறாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதனுடைய 45ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அந்தரங்கத்திலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, பூமியின் அந்தகாரமான இடத்திலும் நான் பேசினதில்லை. விருதாவாகவா என்னை தேடுங்கள் என்று, விருதாவாகவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்க. எப்படி அழகாய் அவரை பற்றி சொல்றாரு பாருங்க. நான் அந்தரங்கத்தில் பூமியின் அந்தகாரமான இடத்துல என்ன செய்யலை? பேசலை. எங்கேயோ ஒரு காட்டில் யாருக்கும் தெரியாத இடத்துல பேசலை. உனக்கு கேட்கும்படியாக, உன் பிள்ளைகளுக்கு கேட்கும்படியாக, நீ ஜெபம் பண்ணும்போது நீ புரிந்து கொள்ளும் விதத்தில்
தேவன் வாங்கிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, பேசுனதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததி. உங்களை என்னை ஆண்டவர் சும்மா என்ன தேடி வாங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார் பாருங்கள், விருதாவாகவே என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அவர் கரெக்டாக பேசுவார், யதார்த்தமானதை அறிவிப்பார். யதார்த்தமானது தான், அவர்கிட்ட பொய் கிடையாது, கரெக்டாக உள்ளது சரியாக சொல்லுவார். இதைத்தான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில், உன் ஊழியத்தில் செய்ய போகிறேன், உன் குடும்பத்துக்குள்ளே செய்ய போகிறேன், உன் பிள்ளைக்கு செய்ய போகிறேன். அழகாக யதார்த்தமானதை பேசுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள், எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன்கிட்ட வாங்க, கர்த்தரை தேடி பாருங்கள், யதார்த்தமாக பேசுவார், தெள்ள தெளிவாக, கொஞ்சம் கூட பிசகாது, சொன்னது அப்படியே அச்சடையாளமாக நடக்கும். இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறவங்களும் குறி சொல்கிறவங்களும் சொல்கிற மணிக்கெல்லாம் கிடையாது. அழகா துல்லியமாக நீங்கள் 100% நம்பலாம். ஒரு சின்ன காரியம் கூட பிசகாமல் யதார்த்தமானதை கர்த்தர் செய்வார். எனவே இந்த நாட்களிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் விருதாவாக அவரை தேட சொல்லலை. நீங்கள் சபைக்கு வர வேண்டியதோ, நீங்கள் ஆண்டவரை தேடுவதோ, நீங்கள் ஜெபம் பண்ணுவதோ, வேதத்தை படிப்பதோ, அல்லது கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதோ, ரட்சிக்கப்படுவதோ விருதாவாக கிடையாது. எல்லாத்துக்கும் பலன் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஜனமாய் மாறி தேவனை பின்பற்ற தீர்மானிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள்கிட்ட பேசுனதை அப்படியே செய்வார். நீங்கள் நினைக்கலாம், சிலர் கேட்பாங்க, ஆண்டவர் பேசுவாரா? பேசுவார். ஒரு ஜீவனுள்ள தேவன் பேசாமல் இருப்பாரா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பேசுவார். உங்கள்கிட்ட எப்படி பேசுவார்? வார்த்தையை கொண்டு பேசுவார், ஆவியில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். அவர் இன்றைக்கும் பேசுகிறவர். உங்கள்கிட்ட பேசுவார். தனியாக இருக்கும்போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், பேசுவார். அப்படியே குரலை கேட்க முடியும். அவரை நீங்கள் மகிமையானவராய் தரிசிக்க முடியும். அவர் பவுல் தரிசிக்கவில்லையா ஆண்டவரை? ஸ்தேவான் தேவனை தரிசிக்கவில்லையா? பேதுரு தரிசிக்கவில்லையா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை? யோவான் தேவனை தரிசிக்கவில்லையா பத்மதீவில் வச்சு மகிமையானவராக? உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், உங்கள்கிட்ட பேசுவார், யதார்த்தமானதை பேசுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்கிட்ட யாருமே பேசுறதுக்கு இல்லை, என் எதிர்காலம் எப்படியா போகுதுன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அழுது சோர்ந்து போய்விட்டீங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிடுச்சு, யார்கிட்ட போகிறேன்? என் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுவதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனையோ மனுஷனை நான் நம்பினேன், எல்லாரும் பொய் சொல்லிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, சொல்லி வார்த்தை பொய் சொல்லி நம்ப வச்சு என்னை அழிச்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க, நிறைய நஷ்டப்பட்டுட்டேன். சில மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப நம்பினேன், ஆனால் நம்பினவங்க என்னை கைவிட்டுட்டாங்க. ரொம்ப நம்பினேன், கைவிட்டுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, தொழிலில் ஏமாற்றிட்டாங்க, பிஸ்னஸில் ஏமாற்றிட்டாங்க. வாலிய பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் உங்களை நம்பி சிலர் உங்களை ஏமாற்றி உங்கள் எதிர்காலத்தை சிதைச்சு சீரழிச்சிருக்கலாம். கர்த்தர் அன்னைக்கு பிடிங்க, கர்த்தர் அன்னைக்கு நம்புங்க, கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. அவர் யதார்த்தமானதை அறிவிப்பார். உங்கள்கிட்ட சரியாக பேசி உங்களை வாழ்க்கையில் நேர் வழி அழகாக நடத்தி கொண்டு போவார். தேவனுக்கு மகிமை. நம்பி ஏமாந்ததுனால காயமடைஞ்சிருக்கலாம், இருதயத்தில் துக்கம் நிறைஞ்சிருக்குது, ஓ என்று அழலாம் போல, அல்லது வனாந்தரமான இடத்துக்கு ஓடிடலாம் போல, ஊரை விட்டே ஓடிடலாம், ஏன் வாழணும், இனி செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிடலாம், இப்படியெல்லாம் யோசிக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு யதார்த்தமானதை பேசி உங்களை அழகாக நடத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை, உண்மையானது என்பதை, உறுதியானது என்பதை அந்த வசனத்தில் வாசிக்க கேட்கலாம்.
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை. வானமே ஒளிஞ்சு போயிடலாம். வானம் தானே எவ்வளவு பெருசா தெரியுது. பூமி எவ்வளோ விசாலமாக இருக்குது. இந்த வானமும் பூமி எல்லாமே ஒழிஞ்சு மறைஞ்சு இல்லாமல் அழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அழிந்து போகாது, ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அந்த வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் நிறைவேறும், அவைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் யதார்த்தமானதை அறிவிக்கிற கர்த்தர் என்னெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. காரணம் என்ன? இந்த வானமும் பூமியும் அழிஞ்சு போயிடும். நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா இந்த வானம்லாம் பூமியெல்லாம் ரொம்ப காலம் இருக்க போகுதுன்னு? இல்லை, எல்லாம் ஒரு நாள் வெந்து உருகி சாம்பலாக போகுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது உயிரோடு இருக்கிறது. அந்த வார்த்தை ஒழியாது. நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்க. நம்பிக்கையற்ற பூமியின் மேலே அல்ல, நிலையற்ற வானத்தின் மேலே அல்ல, நிலையான தேவனுடைய வசனத்தை நம்புங்கள். எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறாரா? அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தை குறித்து தரிசனமாக, ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசியிருக்காரா? விஷன் கொடுத்துருக்கிறாரா? வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை. அவர் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கர் 5:24 படிச்சிங்கன்னா, அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். அவர் உண்மை உள்ளவர். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். பார்த்தீங்களா? உண்மையுள்ளவராக இருக்கிறனால என்ன செய்வார்? அப்படியே செய்வார். உங்கள் எதிர்காலத்தை அவர் சொன்ன மணிக்கே செய்வார். கலங்கி போயிருக்கீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? கலங்க வேண்டாம். தைரியமாய் ஆண்டவர் பக்கம் வாங்க. ஒருவேளை பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இந்த தெய்வம் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தொலைக்காட்சியில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறவர்களாக, யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு நேராக வருதுன்னா உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தை இது. அவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? சொன்னதை அப்படியே செய்வார். கர்த்தருக்கு மகிமை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்கணும், நிறைவேறணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் என்கிட்ட ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறாரு, ஆனால் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலையே, நடக்க மாட்டேங்குதே, சொல்லி வருஷம் ஆயிற்று, என் வாழ்க்கையை முடிய போகுது, காலங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நிறைவேற்றினா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன் பாருங்கள். லேவிய புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. ஆண்டவர் அழகாய் சொல்றாரு. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நான் பிரசங்கிச்ச அந்த பிரசங்கத்திற்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டால். அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நீங்க அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் 13வது வசனம் வரைக்கும் நேரம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்க எல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை ஒரு 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 கட்டளையின் அடிப்படையில், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. என்ன செய்யணுமா? நீங்கள் 3வது வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு வார்த்தையை வாங்கிட்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன கட்டளையின்படி நடக்காமல் என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, எனக்கு நிறைவேறும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஏமாண்டு போயிடுவோம். எனவே ஆண்டவரே, உங்கள் வழிகளில் நடக்கணும், உங்கள் கட்டளைகளை நான் கை கொள்ளணும், அதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் நான் சாஞ்சிடக்கூடாது.
உங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் கட்டளையிலே நான் நடந்து நன்மைகளை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டு நடந்து பாருங்கள். அவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அது ஒன்று கூட தவறுவதில்லை. ஆண்டவருடைய கை குறுகாது. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். யதார்த்தமானது அறிவிப்பார். அவர் நிறைவேற்றுவதில் நீதியும் உண்மையும் உள்ள தேவன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் உங்கள் கட்டளையை கை கொண்டு உங்கள் வழியில் நடந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நான் பார்க்க போகிறேன். அதற்குன்னு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்க போகிறது. சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் பயந்து சோர்ந்து மனம் உடைஞ்சு மனுஷர்களை நம்பி ஏமாந்து போய் மனுஷ வார்த்தையை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோப்பா. இன்றைக்கு தகப்பனே, உங்கள் வசனத்தை கொண்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கப்பா. சொன்னதை நிறைவேற்றுவீங்க. ஆண்டவரே, நீங்கள் மோசைக்கு சொன்ன நல்வார்த்தைகளெல்லாம் ஒன்று கூட தவறி போகாமல், இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் வீணாய் போகாமல் நிறைவேறினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற பாவம், நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற கீழ்ப்படியாய்மை எல்லாவற்றை கர்த்தர் உடைத்து போட்டு இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அற்புதங்களை செய்யும். வியாதி பலவீனத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். கட்டுகள் முறிவதாக, செய்வனை கட்டுகள் முறிவதாக, பலவீன கட்டுகள் முறிவதாக, பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.